SBOவில் நிறைய பேரோட ஐடியா பிளாக் பண்ண போகிறாங்க. SBOவில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண அகெயின் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. SBOவில் ஒரு 17 குரூப் கிரியேட் பண்ண போகிறாங்க. அதை நம்மளை தனித்தனியாக ஆக்க போகிறாங்க. SBOவில் ரீஃபண்ட் ஏப்ரலில் கொடுக்க போகிறாங்க. அது என்னன்னு இப்போயே சொல்லிட்டா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ரீசெண்டாக SBOவில் நிறைய பேரோட ஐடியா பிளாக் பண்ணாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். குரூப்பில் வந்து கதறிட்டு இருக்கிறத நம்மளே பார்த்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். SBOவில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண அகெயின் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அதை எப்படி பண்ணோம் அப்படின்றது நான் பின்னாடி சொல்கிறேன். எப்போ கொடுக்குறாங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதில் உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். SBO ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு சான்ஸ் தரேன்னு சொன்னாங்களே, அது எப்போ எப்படி அப்படின்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் லிங்க். அதை ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எப்போ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, SBOவில் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் கொடுத்துருவேன். அது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணுறது. என்கிட்ட நிறைய பேர் SBO எப்போ அகெயின் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறவங்க தான் அதிகம். நான் தான் எல்லா வீடியோலும் சொல்கிறேனே, SBO ஸ்டார்ட் ஆக கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றது அவங்களே இந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு வராங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சமாளிச்சுட்டு வராங்கன்றதை விட அவங்களுக்கு முக்கியமாக GST நம்பர் இப்போ கிடைக்கல. அதனால வந்து கொஞ்ச நாள் ஆகும் ஓப்பன் ஆக. ஓகேங்களா? வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஆனாலும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து அதவே திருப்பி தான் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் சொல்கிறேன், தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கமெண்ட்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, அடிக்கடி இந்த கேள்வியை மட்டும் தான் கேட்குறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ என் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது இல்லை, அதுதான் உண்மை. உண்மையிலே ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருக்கிறாங்க. நான் என் வீடியோவில் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் மாற்றிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு என் வீடியோ போர் அடிக்குதா? நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக என் வீடியோ கொண்டு போகணுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அப்பவும் போர் அடிக்குதா? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மாற்றினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னாலும் நான் சொல்ல ரெடி. நீங்கள் கமெண்ட் பண்ண ரெடியா? ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை செய்கிறேன். எந்த அளவுக்கு என் வீடியோ நான் பெட்டராக பண்ணுறதுக்கு நான் ட்ரை செஞ்சுட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோ போகலாம். அடப்பாடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. SBOவில் ஒரு 17 குரூப் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த 17 குரூப்லேயும் ஒரு கமெண்டர் நம்மளை கைட் பண்ணுவாங்க. அந்த 17 குரூப்பில் 17 கமெண்ட் இருப்பாங்க. ஒரு குரூப்பில் ஒரு கமெண்ட் இருப்பாங்க. அந்த ஒரு கமெண்டருக்கு கீழே 20 வீடியோ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அந்த 20 வீடியோ ஆஃபீஸர்ஸுக்கு கீழே 60 TL இருப்பாங்க. TLனா டீம் லீடருங்க. ஓகேங்களா? இவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு நேரத்தில் வந்து சில டைம் வந்து நோட்டீஸ் போர்டை சரியாக கவனிக்க மாட்டோம். அதை வந்து இவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணோம் அப்படின்றது. அந்த 17 குரூப்பில் இருக்கிற வேலை என்னன்னா, அவங்க சீக்கிரமா நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் அவங்களோட வேலை. ஓகேங்களா? இவ்வளோ நாளா நார்மலா தான் இருந்தோம், என்ன சடனா குரூப்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ருக்கோ ஜாரா, சபர் கரோ. ஏன் இந்த மாற்றம்னா, SBO நோட்டீஸ் போர்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால மட்டும்தான். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பிளான்கே வந்திருக்க மாட்டாங்க. ஐயோ, நம்ம போல போச்சுங்களா? சரி, பார்த்துக்கலாம். SBOவில் இப்போ ஒரு 6 மந்த் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஜாப் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து 6 மந்த் ட்ரைனிங் இருக்கும். அதனால தான் இந்த குரூப்பும் கூட. இதில் ஒரு ஹாப்பி நியூஸ்ங்க, இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். எப்போ வேணாலும் உங்களுக்கு உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் ஏப்ரலில் எப்போ வேணாலும் இந்த அமௌண்ட் வந்து உங்களை சேர்ந்துடும். எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும், ₹1 இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அகெயின் ஒரு குட் நியூஸ், SBO 15 ஏப்ரல் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்ன பின்ன கூட ஆகலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நான் ப்ரோ எப்பவுமே இதே தான் சொல்கிறேன், இந்த டேட்டில் ஓப்பன் ஆகிடும், இந்த டேட்டில் ஓப்பன் ஆகிடும் தான் சொல்கிறேன். நான் ஓப்பன் ஆகலை. அதுக்கு ரீசன் இதே தான், GST நம்பர் கிடைக்கல. இது வந்து கவர்மெண்ட் சார்ந்து இருக்கிற விஷயன்றதுனால அவங்களாலே கரெக்டான ஒரு டிசிஷன், ஒரு டேட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளோதானே தவிர இது கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும், கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்க. காலங்கள் போகுதடி. அந்த GST நம்பர் நாளைக்கே கிடைச்சிட்டாலும் நாளைக்கே கூட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆப் லான்ச் ஆயிரும், பிளே ஸ்டோரில் ஆப் லான்ச் ஆயிரும், அப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து வெப்சைட்லேயே ரன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அப்படின்றது. காத்திருப்போம். SBOவில் ஃபுல் டைம் கூட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போனா ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம். எப்படி SBOவில் ஒர்க்குன்னு கேட்குறீங்களா? SBOவில் ஒர்க் கிடையாது. SBO டைப் பண்ணுற கம்பெனிஸ்லாம்
நமக்கு ஒர்க் தர போகிறாங்க. அதாவது 8 monthsக்கு அப்புறம். ஓகேங்களா? SBOவில் ரீஃபண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது SBOவில் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, மெயில் பண்ணி SBO எனக்கு வேணாம், எனக்கு அமௌண்ட் கொடுத்துருங்க, நான் கட்டின அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். இனிமே SBO வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் மெயில் பண்ணுங்க, உங்களோட அமௌண்ட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கிடைச்சிடும். ஓகேங்களா? SBOவில் ஒரு 3 members அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும்? எதுக்காக அப்படின்னா நம்மள பிளாக் பண்ண மட்டும். ஏன் எங்களை பிளாக் பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் ரீசன். ரேண்டமா இப்போ அவங்க ஒரு ஆடியோ போடுவாங்கன்னு வச்சுங்க SBO நோட்டீஸ் போர்டில், அவங்க ஆடியோ போட்ட உடனே நம்ம அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு ஒரு ரேண்டமா ஒரு 50 பேர் கால் வரும். 50 பேர் கால் வந்து அவங்க ஆடியோவில் சொன்ன அந்த விஷயம் வந்து அவங்க ஒரு கேள்வியே கேட்பாங்க. அதை நம்ம சொல்லலை அப்படின்னா நம்மள பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 1 monthக்கு நம்மளால வேலையும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ SBO நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 3 டைம் இந்த மாதிரி நடக்கும். 3 டைம் பிளாக் பண்ணுவாங்க. 4வது டைம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டே, அதாவது உங்களை வேலையை விட்டே தூக்குற மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்றது நம்ம வரும்போது தான் பார்ப்போம். எப்படின்றது யாரு வேணா BDO ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். அதுக்கு அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம அதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களே சொல்லியிருக்காங்க எப்போ நாங்கள் விடுவோம் அப்படின்றது. யார் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அவங்க தான் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் BDO ஆஃபீஸர்ஸா. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரெஃபரல் பேஸ் பண்ணி BDO ஆஃபீஸர்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. கிளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ண சீக்கிரம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க போகுது. அதுக்கான அப்டேட் வந்து நமக்கு சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனல் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, அதில் நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறோம். படுத்துக்கிட்டே கூட அப்டேட் பண்ணுறேன். இதுக்குன்னு நான் ஒரு செட்டப்லாம் போட்டு அதை பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. நான் டெக்ஸ்ட்டில் பண்ணுறோம். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தா அகெயின் எடிட் பண்ண ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ பார்த்துட்டே இருக்கும்போது அது அகெயின் ஒரு அப்டேட் வந்துச்சு. ப்ரொஃபைல் எடிட் பண்ணோன்னா போயிட்டு அப்டேட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? டவுட் இருந்துச்சுன்னா நான் ஐ பட்டனில் ஒரு வீடியோ கொடுப்பேன். அந்த வீடியோ போட்டு பார்த்துங்க. அப்படியும் உங்களுக்கு ஐ பட்டனா என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் அந்த வீடியோ மறுபடியும் போடுறேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஐயோ மீண்டுமா ஈஸியாக ட்ரிக் இருக்கும் அதில். அதனால தான் சொல்கிறேன். டைப் பண்ணால் தானே தப்பு வருது, காப்பி பேஸ்ட் பண்ணால் தப்பு வராது. ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். இது லாஸ்ட் சான்ஸ். ஸோ ப்ரொஃபைல் பேங்க் கரெக்டாக அப்டேட் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அகெயின் பண்ணோன்னா ஃபைன் மாதிரி ஏதாச்சும் போட்டுருவாங்க. ஸோ பார்த்து புரிஞ்சு நடந்துங்க. ஓகே, என் கேமரா சார்ஜ் இல்லை. நான் சீக்கிரம் வீடியோ முடிக்கணும். வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பாய்.